சென்னையில் இருக்கிற திருநீர் மலை இருக்குது இல்லைங்களா, அந்த திருநீர் மலையில் வந்து ஒரு திருநீர் மலை, அந்த பெருமாள் கோயில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட மேலே இருக்குது. இப்போ வந்து மலை ஏறுறோம், வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு மட்டும் இருக்குது. அதாவது குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருப்பான். ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்றுன்னா, திருநீருங்கிறது வந்து முருகனுக்கும் சிவனுக்கும் உகந்தது. மலையே திருநீர் மலையாக இருக்குது. மலையே திருநீர் மலையாக இருக்கும்போது இந்த திருநீருக்கு உடையவர்கள் 2 பேர் தான். ஒன்று சிவன், அப்படி இல்லைன்னா முருகன். திருநீர் மலையில் பெருமாள் இருக்கார். அப்போ அந்த பெருமாள் எப்படி திருநீர் மலைக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எனக்குள்ளே வந்தது. அரசியல் பண்ணலை, தமிழர்களுக்கு ஒரு புரிதல் பண்ணுறேன். உலகத்தில் சிகை கொற்றன் அப்படின்னு ஒருத்தன் எகிப்தில் வந்து பேர் இருக்கிறதால இங்கேருந்து வணிகத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் குறிப்பை பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வணிகத்துக்கெல்லாம் போகல, அவர் வந்து மிகப்பெரிய ராஜா. அந்த ராஜா பேர் வந்து சிகை கொற்றன். ஆமாம், ஏன்னா பிரமிடோட பேரில் வேறு எது பேர்கள் இருக்க வேண்டியது, சிகை கொற்றன் மட்டும் ஏன் இருக்கணும், தமிழ் பேர்கள் மட்டும் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. அது மாதிரி தான் இந்த திருநீர் மலையும். யோசனை பண்ணுங்க தமிழ் மக்களை.